வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பத்மா அரசு மேடம் பார்க்க தான் வந்திருக்கிறோம். மெயினாக இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னென்ன பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் அவங்களுக்கு நடக்கிற மன உளைச்சல், அவங்க சந்திக்கின்ற அன்றாட பிரச்சனைக்கு எப்படி ஒரு மனநலம் மூலமாக ஒரு கவுன்சிலிங் மூலமாக எப்படி ஒரு தீர்வு பார்க்கலாம் அப்படின்றதான் மேடம்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், வாழ்க வளமுடன். மேடம், உங்கள் சேனல் மூலமாக பல பேருக்கு மருத்துவ ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, பல நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் பல பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அது மெயினாக லேடிஸ்க்கு அதிக கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ரீசெண்டாக என்னென்ன மாதிரி கவுன்சிலிங்ஸ், என்னென்ன மாதிரி விஷயத்துக்கு உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க? வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபும் சரி, எல்லாரும் சந்திக்கிறது ஒரே பிரச்சனை தான். என்னென்னா, அது எப்படி சொல்கிறது, ஆண் பெண்ணை அடிமையாகவே தான் இப்போ வரைக்கும். நீ என்ன தான் படித்தாலும், நீ ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்ன, பெண்ணுன்னா ஒரு படிக்கீழே தான், நான் தான் மேலேன்ற மாதிரி அதன் அடிப்படையில் தான் எல்லா பெண்களுக்குமே பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கில் இது பேஸ் பண்ணி தான் பிரச்சனைகளே ஆரம்பிக்குது. நீ வெளில போயிட்டு சம்பாரிச்சிட்டு வந்தால் வீட்டிலே செய்ய மாட்டியா, படித்த திமிரா, படிக்காதவங்களும் நீ படிக்கலை, உனக்கே ஒன்றும் தெரியாது, நான் சொல்கிறது தான் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி தான் நிறைய புரிதல் கிடையாது. இப்போ ஒரு பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்து வளர்க்கும் போது என்ன சொல்லுவாங்க, நீ பொம்பளை பொண்ணு, அடக்கமாறு, இப்படி இப்படி சிரிக்காது. ஆனால் ஆணுக்கு அந்த மாதிரி எந்த இதுவுமே கட்டுப்பாடு கிடையாது. நீ ஆம்பளை அழக்கூடாது, இப்படி தான் சொல்லுவாங்க. அதை சொல்கிறது யாருன்னா ஒரு பெண்ணு தான் சொல்லுவாங்க. நீ ஆம்பளைடா, தைரியமாக இருக்கணும், அழக்கூடாதுடா, நீ அவளை அடக்கி ஆளணும் அப்படி சொல்லி. ஸோ இந்த புரிதல் இது ஆண் பெண் அப்படி சம்மந்தப்பட்டது கிடையாது. ஒரு உயிர், இவங்களுக்கு அடித்தாலும் வலிக்கும், அவங்களுக்கு அடித்தாலும் இருக்கும். இவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் வேணும், அவங்களுக்கும் கொடுக்கணும். இந்த புரிதலில் போகும்போது மன உளைச்சல் இல்லாமல் நிம்மதியாக ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் லைஃபு. ஸோ இதுதான் பேஸே. இதில் தான் வருது, எல்லா வீட்டு பிரச்சனைகளும் இதில் தான் வருது. ஸோ இதுக்கு தான் எங்கள் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கோம். மேடம், இப்போ நீங்கள் இப்போ இது மாதிரி பல பிரச்சனைகள் வருது. இப்போ பல பேர் பார்த்தீங்கன்னா அதிகமாக பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள பெரியவங்ககிட்டலாம் கோவப்படுறாங்க. ஏன்னா பசங்க தான் மதிக்க மாட்டுறாங்க, ஒழுங்காக நடத்த மாட்டுறாங்கன்றதான் கேள்விப்பட்டுருங்க. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா பல இடத்துல கேள்விப்படுறேன், என் பொண்ணு என்கிட்ட ரொம்ப கத்துறாப்பா, என்கிட்ட கோச்சிக்கிறாப்பா. ஏன்னா அது வேலைக்கு போகிற பெண்கள் அதிகமாக கோச்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சமாளிக்க முடியலன்ற, அதெல்லாம் நிஜமா மேடம்? கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்களுடைய அந்த டிப்ரெஷன், அந்த மன உளைச்சலாம் வெளியே காட்ட முடியாது. இப்போ ஒர்க் பண்ணுற அவங்களுக்கு மேலே இருக்க பாஸோ இல்லை அந்த டீம் லீடர்கிட்டயோ போய் அவங்க கோவத்தை அப்படியே காட்ட முடியாது. ஸோ அந்தோட வீட்டுக்கு வராங்க, சாதாவா அம்மா சாப்பிட்டியம்மான்னு தான் கேட்பாங்க. அதுக்கே அந்த குழந்தை எரிஞ்சு விழும். என்ன செஞ்சிருக்கு, இதை தான் செஞ்சியான்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு அதை எங்கேயாவது ஒரு இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ அது வருது. அது இதுக்கெல்லாம் புரிதல் வேணும். அப்போ அவங்க உடனே ஏன் இப்படி பேசினன்றதாம அப்புறம் கொஞ்சம் நல்ல மூடில் இருக்கும்போது உட்காந்து, நீ அங்கே வந்த டென்ஷன் தான், அந்த டென்ஷனை ஏன் மேலே காட்டும்போது நான் இதில் மன உளைச்சல் ஆகிறேன், பொறுமையாக எடுத்து சொல்லலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம குழந்தைங்க தான், டக்கு டக்குன்னு நம்மளும் பேசாமே இருந்து நம்ம வருத்தப்பட்டாலே ஒரு சாபமாக அவங்களுக்கு போயிடும். ஸோ அந்த புரிதல் தான் இது மெயினாக. எங்கேருந்து வருதுன்னா, வீட்டில் ஒரு அப்பா அம்மாவை நல்லா புரிஞ்சுக்கிறாருன்னா அந்த அப்பா சப்போர்ட் பண்ணலாம். நீ எப்படி அம்மாட்ட இப்படி பேச, அப்போ அவர் அட்வான்டேஜ் எடுப்பார். ஏதாவது ஒய்ஃப் மேல் கோவம் இருந்தால் பொண்ணு அப்படி பேசிட்டா பொண்ணை தட்டி கொடுப்பாங்க. இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒவ்வொருத்தர் வீட்டு விஷயங்கள் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கெல்லாம் ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்ற மாதிரி. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த மன உளைச்சலுக்கு கொஞ்சம் ஃப்ளவர் மெடிசன் கொடுத்துட்டு, முத்ராஸ் கொடுத்து என்ன பண்ணாலும் நல்ல தெளிந்த நீரோடை மாதிரி இருக்கும் பெண்களுக்கு. அவங்க இதை பண்ணணும், அது டக்குன்னு அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஹஸ்பண்டோ இல்லை வேற யாரோ ஒரு ஆண்மகன் ஒரு வார்த்தை சொல்லி அவங்கள ட்விஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாக கலங்கி போயிடுவாங்க. கலங்கி அப்படியே உட்காந்துடுவாங்க. இது காலகாலமாகவே நடக்கிறது தான். ஏதாவது வார்த்தைகளை பேசி பெண்ணை ஒரு மூலையில ஒடுக்கி வச்சு. மேடம், இப்போ நீங்க சொல்ற மாதிரி பெண்கள்ன்றதுல இப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ ஆஃபீஸ்ல அவங்க என்ன ஒரு மாதிரி நடத்திட்டாரு, அதுல வீட்டுல உள்ளவங்க கிட்ட காமிக்கிறாங்க. இப்போ வீட்டுல உள்ளவங்க எங்க போவாங்க? இப்போ நீங்க எல்லாரும் எல்லாரும் பிரச்சனையும் எனக்கு அவர் சரியில்லை, இவரு சொல்லணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம கிட்ட யார் பயப்படுறாங்களோ அவங்க கிட்ட தான் கோவத்தை காமிக்கிறாங்க. அது தைரியத்திலே வராது. அது மன நோய் கூட நம்ம சொல்ல முடியாது. கோவம் பாத்தீங்கன்னா யார் நம்மளை எதிர்க்க மாட்டாங்களோ, யாரை நம்மளை எதுவும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்களோ, நம்மளை நம்பி இருக்கிறவங்க கிட்ட தான் எல்லாரும் கோவப்படுறாங்க. இது எல்லாமே என்னன்னா ஒரு ஏமாத்து வேலைன்னு தான் இதை சொல்லணும். ஹஸ்பண்ட் இந்த ஒய்ஃபை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் எவ்வளோ இன்சல்ட் பண்ணாலும் என்னை விட்டு அவள் போக மாட்டான். ஸோ அந்த ஆழமான ஒரு இதே குழந்தைங்களுக்காக இருப்பா, சொசைட்டிக்காக இருப்பா. ஏன்னா நம்ம சொசைட்டி அப்படி தானே இருக்கும். ஒரு பொண்ணு அவளால் தாங்க முடியாமல் விட்டுட்டு ஹஸ்பண்டை போகிறான்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவள் மேலே ஒரு முத்திரை குத்திடுவாங்க. இவ ஹஸ்பண்டே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ தெரியல, இவ்வளோ பெரிய குழந்தைங்களுக்கு அப்புறம் பிரிஞ்சுட்டா இப்படின்ற முத்திரை குத்திட்டு சிங்கிள் மதர்னாலே அவங்க ஒரு எல்லாத்துலேயுமே அவங்கள என்ன ஒதுக்கி வைக்கிறது, ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போடுறாங்க கூட அவங்கள ஒரு ட்ரீட் பண்ற விதம், அதெல்லாம் நிறைய இங்க எல்லாருடைய இதுதான். இது எல்லாருடைய குமுறல் தான் இது. மேடம், நீங்க இப்போ லேடிஸ்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இப்படி பாத்தீங்கன்னா பசங்களும் பாத்தீங்கன்னா
இப்போ நிறைய டெலிவரி பண்ண போகிறாங்க. இது மாதிரி அவங்களும் வந்து அவங்க வருஷனுக்கு ஒன்று சொல்கிறாங்க. என்னன்னா போகிற இடத்துல என்னை மதிக்க மாட்டுறாங்க சார், ஒரு வேலைக்கு ஒரு மரியாதை. ஆக மொத்தம் ஒருத்தனை மதிக்கக்கூடாது, தாழ்த்தணுன்ற குணம் எல்லாருக்குமே இருக்குதான் செய்யுது. மருத்துவ ரீதியாக நீங்கள் இதுக்கு என்ன? மருத்துவ ரீதியாக வந்து ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு மரியாதை கொடுக்கணுங்க. ஒரு வந்து ரெஸ்பெக்ட்னா ஆண்னா தான் அதுக்கு மரியாதை அப்படி கிடையாது. இப்போல்லாம் நம்ம நிறைய மாறி வந்துட்டோம். இப்போ நிறைய நம்ம யூடியூப் சேனலில் எதை எடுத்தாலும் பார்த்தீங்களா, ஷார்ட்ஸ்லாம் அந்த ஒய்ஃபுக்கு முடியல, ஒரு வயிற்று வெளின்னு எடுத்துக்கோங்களேன், இந்த மந்த்லி நடக்கிறது. அவள் போயிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஐயோ எழுந்து எது செய்யணும், அது போய் ஹஸ்பண்ட் எல்லாம் செய்யும்போது அவளுக்கு ஒரு ஆனந்தம், அந்த பாட்டெல்லாம் போடுறோம். இதெல்லாம் இந்த வீடியோக்காக வியூஸ்க்காக பண்ணுறேன். எத்தனை பேர் வீட்டில் பண்ணுறீங்க? உனக்கு வயிற்று வலி வந்துருச்சா, ஐயோ பெரிய தலைவலி, ஏன்னா படுறது அவங்க அதோடய வேலை செய்வாங்க. ஆனாலும் இவங்க அதை சலிச்சுப்பாங்க. ஸோ இப்போ எங்கே புரிதல் இருக்குது? அது ஒரு ஆன்மா, அது ஒரு உயிர், இது மாதம் மாதம் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இது நடக்கணும் இல்லையா? இது நடக்கும்போது நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். மெனோபாஸில் இருக்க லேடிஸ்க்கு இதே தான் பிரச்சனை. ஒரு அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற கிடையாது, அவங்களை வெளியே கூப்பிட்டு போய். எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட் சொல்லி அழறாங்க, எங்கேயாவது அவர் கூட வெளியே போகணுன்னு தோணும். கேட்டால் உனக்கு என்ன, பசங்களாம் வளர்ந்த பிறகு என் கூட ஊர் சுற்றணும்னு ஆசை. இது ஒரு ஹஸ்பண்ட் இப்படி கேட்கவே கூடாது. இவர் கூட சுத்தாம வேறு யார் கூட அவங்க போகணும்னு தோணும். அது சொல்லும்போது அழறாங்க. எனக்கு வந்து இந்த பெயின் ஒரு பக்கம், இவர் எரிஞ்சு விழுவார், அடுத்து பசங்களும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்போ எவ்வளோ அளவுக்கு லேக் ஆஃப் இது பார்த்துக்கோங்க, அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அந்த ஹஸ்பண்ட் வந்து இந்த வெளிநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா அந்த மெனோபாஸை வந்து கொண்டாடுவாங்கன்னுவாங்க. அந்த டயத்தில் அவங்கள எங்கேயாவது டூர் கூப்பிட்டு போயிடுறது, அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியுமோ அவங்க மனசை வந்து அந்த அளவுக்கு பார்த்து சேவை செய்வாங்கன்னுவாங்க. இங்கெல்லாம் கிடையாது. எல்லா வேலையும் பண்ணிட்டு அந்த மெனோபாஸ் டயத்தில் வர கஷ்டத்தையும் அது வந்து ஹாப்பியாக அவங்க கடக்கணும். அது யார் பண்ணணும்னா கூட இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணணும். கூட யார் மெயினாக அந்த ஹஸ்பண்ட் பண்ணணும். ஓகே மேடம், நீங்கள் சொல்கிறது பல பெண்களுக்கு பெண்மை பிரச்சனை, பல ஆண்களுக்கு மாதம் 2ஆம் தேதி இஎம்ஐ பிரச்சனை. ஆக மொத்தம் ரெண்டுத்துலேயும் மை தான் வருது. ஆனால் மைய கருத்து இப்போ இதுக்கு ஏதாச்சும் மெடிசன்ஸ் இருக்கா? இதுக்கு ஃப்ளவர் மெடிசன்ஸுங்க. மைண்டில் வந்துட்டு அப்பப்போ அந்த ப்ரெஷரை போட்டு அப்படியே உட்காந்துராம அவங்க அன்றாட வேலைகளை பார்க்கறதுக்கு மைண்டு கொஞ்சம் கிளியராக ஆகும். இதுலேயே ஸ்ட்ரக் ஆகி உட்காந்துடக்கூடாது. இப்போ காலையில் ஒரு வேலைக்கு போகிற ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபை அவர் மேலேயே தப்பு இருந்து கூட ஏதோ ஒன்று அவங்கள பேசிட்டு போயிடுறான்னு வச்சுக்கோங்க, திரும்ப வர வரைக்கும் அந்த பெண்ணுக்கு வந்து அந்த மன உளைச்சல், அந்த குடைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் வந்து வரவே. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. இங்கே சத்தம் போட்டது வெளில போய் ஆஃபீஸ் பண்ணும்போது அப்படியே மறந்துடும். ஸோ அப்போ அந்த புரிதல் வேணும். நம்ம எதுக்கு கத்துறோம், ஏன் பண்ணுறோம், அப்படி கத்திட்டு போயிடலாம். அந்த கோவத்தில் ஒரு ஃபோன் பண்ணி ஒரு சாரி கேட்கலாம். உங்களுக்கு அவ்வளோ வந்து ஈகோ இதுவாக இருந்தால் ஒரு மெசேஜாக போடலாம். ஸோ இதெல்லாம் இன்னுமே பண்ணுறது இல்லைங்க. இந்த கிளினிக்கில் இந்த இடத்துல நான் நீடில் போட்டு இருக்கும்போது வெளியே ஹஸ்பண்ட் உட்காந்துருந்தா அந்த ஒய்ஃப் கேட்குறாங்க, நான் இங்கே பேசினா வெளியே கேட்குமா மேடம்? ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்லணும், அவருக்கு தெரிஞ்சதுன்னா சத்தம் போடுவார். அப்போது எந்த அளவுக்கு புரிதல் இருக்குது பாருங்க. ஏன்னா அவர் ஒத்துக்க மாட்டார், அவர் ஈகோலாம் அவ்வளோ சீக்கிரம் இதுவாகாது. நான் சிலது வந்து ஓப்பனாக சொல்லிட்டேன்னா இதை வச்சு பெரிய பிரச்சனை பண்ணுவார். இப்போ பாருங்கள் வீட்டுக்கு போனது இருக்குன்றாங்க. அப்போ எவ்வளோ புரிதல் இருக்குது அவங்களுக்கு பாருங்கள். இந்த புரிதலோடு இருக்கும்போது அந்த குழந்தைங்க அவங்க மூலியமாக ஒரு குழந்தைங்களுக்கும் அதே தானே இருக்கும். ஸோ அதனால வந்து புரிஞ்சுக்கணும், ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் மரியாதை கொடுக்கணும். தாம்பலை நான் இப்படி தான் பண்ணுவேன் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் சாரி கேட்கறது, சைக்கோத்தனம். நிறைய நான் சைக்கோன்ற வேர்டு ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, இன்னைக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 60% வந்து ஜென்ஸ் தான் அப்படி இருக்காங்க. குடிச்சிட்டு ஒரு பிரச்சனை பண்ணணுன்னே குடிச்சிட்டு வருது. ஒருத்தர் என்ன கேட்டார், ஏன் லேடிஸ் குடிக்கிறாங்க? எங்கே குடிக்கிறாங்க லேடிஸ்? ரேஷியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோவா லேடிஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. எங்கேயோ ஒரு சில இடத்துல நடக்கிறத வச்சு நம்ம கையில் எடுத்துக்கணும். இப்போ ஸ்கூல் பசங்க குடிக்கிறாங்க, என்னென்னவோ அதுக்கு ஒரு காரணம் சொல்லணுமேன்னு சொல்கிறாங்க. ஒரு நிறைய வீட்டில் நாளைக்கு எக்ஸாம் இருக்கும் குழந்தைக்கு, அன்னைக்கு குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணணுன்னே அந்த ஆள் வந்து பண்ணுவார். அவர் சாப்பிட்டுருவார், அவர் நல்லா தூங்கிடுவார். கேட்டால் நான் குடியில இருந்தேன் அப்படின்னாரு. ஸோ சஃபர் ஆகுறது அது 1 வாரம் 10 நாள். அந்த குழந்தைக்கு அடுத்த எக்ஸாம் வரைக்கும் அந்த பயம் இருக்கும். அடுத்த எக்ஸாம் வரைக்கும் அந்த குழந்தைக்கு சரியா எழுதலை, நல்லா படிச்சிருந்தேன், நைட்டு இப்படி ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் பிரச்சனை பண்ணனே பண்ணுறது மோஸ்ட்லி வந்துட்டு மெஜாரிட்டி வந்து ஜென்ஸ் தான். இப்போ நீங்கள் இந்த சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பையன் வந்து இன்ஜினியரிங் படித்த பையன் சரியா வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஏதோ அம்மா மேலே உள்ள பாசத்தில் அவன் ஏதோ மருத்துவத்தில் வந்து ஏதோ ஒரு ப்ரோலாங் ஆகிறதுனால ஒரு ஆர்வத்தில் ஒரு மன இதில் வந்து டாக்டரை இது பண்ணிட்டாருன்னு ஒரு நியூஸ். அப்போ அது கூட மனநிலை சம்மந்தப்பட்டது தான். கண்டிப்பா. அதாவது அளவு அப்பா கிடையாது அந்த பையனுக்குன்றாங்க. ஸோ அப்பாவும் இல்லைன்னா அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அந்த பதட்டம், அந்த ஒரு டிப்ரெஷன்ல வந்துட்டு என்ன பண்றோன்னே தெரியாம அந்த ஒரு பிளான்லாம் பெருசா பண்ண மாதிரி தெரியல. அந்த டயத்துல நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி இதை பெருசாக்கணும், இந்த விஷயத்த நம்ம அம்மாவை இப்படி பண்ணிட்டாங்கன்ற அந்த நிமிஷத்துல எடுத்த முடிவு தான் அந்த பையனுக்கு வந்துட்டு இப்போ பாருங்க அது பெரிய விஷயமாயிட்டு. அது காட்ஸ் கிரேஸ், அவருக்கும் ஒன்றும் ஆகலை, நல்ல விஷயம். ஆனாலும் வந்துட்டு இது கவுன்சிலிங் கொடுக்கணும் நிறைய அந்த பையனுக்கு உட்கார வச்சு. ஓகே மேடம், இப்போ என்னைக்கா இருந்தாலும் அது வீடுன்றது நம்மள தான் ஆயிடுச்சு.
இப்போ வீட்டில் உள்ளவங்ககிட்ட ஒரு ஒரு மதிப்பு தராமையோ இல்லை வீட்டில் உள்ளவங்க நான் யார் எனக்கு வெளியில் உள்ளவங்க எவ்வளோ பேர் இருக்கான்னு வந்து வீட்டில் உள்ளவங்ககிட்ட ப்ரூவ் பண்ணுறதுனால பெருசாக என்ன சாதிக்க போகிறாங்க? இது நடக்குது. எனக்கு வெளியெல்லாம் எவ்வளோ மரியாதை அப்படி ஒன்றும் கிடையாதுங்க. அது அப்படி சொல்றது வேற. இப்போ நான் என்ன எடுத்துக்கோங்களேன், நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், சாப்பிடும்போது சாப்பாட்டுக்கும் நமக்கு தான் கனெக்ஷன் இருக்கணும். சாப்பாடு எடுக்கிறது அதை ருசிச்சு சாப்பிடணும். டிவி பார்க்கக்கூடாது, மொபைல் பார்க்க. என் வீட்லேயே அதை கேட்க மாட்டாங்க. இப்போ ஊர்ல எல்லாருமே கேட்பாங்கன்னும் போது என் ஹஸ்பண்டுக்கு அது திரும்ப திரும்ப நான் சொன்னேன்னா கோவம் வந்துடும். டிவி பார்க்கக்கூடாது ஒரு மனுஷன் வீட்டுல, அது வேற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா நீ ஊர்ல சொன்னா நீ வெளியே சொன்னா கேட்கறாங்க, நான் கேட்கணுமா அப்படின்ற ஒரு அது ஒரு ஒரு டைப் ஆஃப் ஈகோ தான். நம்ம என்ன சொல்றோம், பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம் ஒரு காமெடி, இது ரொம்ப பார்த்தே ஆகணும்னு ஏதாவது காமெடி சேனல் அப்படி பார்க்கலாம். ஒருத்தனை குத்தி கொலை பண்ற மாதிரி ஒரு சீன் போகுது. நான் இப்ப சாப்பிடுறோம், நம்ம கஷ்டப்பட்டு சமைச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு உட்காந்து சாப்பிடும்போது அது பிளசண்டா எனக்கு அமைதியா சாப்பிடணும், அந்த ஃபுட்டுக்கு நன்றி சொல்லணும், அதை டேஸ்ட் பண்ணி சாப்பிடணும் அப்படியே தோணும். ஆனா வந்து இது வெளியே சொல்லும் போது ஒரு கவுன்சிலிங்ல அதை கேட்பாங்க, எவ்வளவு பேர் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நாங்க டிவி எல்லாம் பாக்குறது இல்லை மேடம், சாப்பிடும்போது அந்த 10 நிமிஷத்துல அப்படி என்ன ஆயிடு போகுது, சாப்பிடும்போது எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு மொபைலே பக்கத்துல வச்சுக்கிறது இல்லைன்றவும் கேட்டு இப்ப என் வீட்லயே அதை கேட்கலன்னும் போது இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஓகே, புரிதல் அப்படிதான் இருக்கு. வீட்டுக்கு வீடு வாசப்படின்ற மாதிரி நீ வெளியே வந்து எவ்வளவு பெரிய ஆளாவது இருந்துக்கோ, வீட்டுக்குள்ள நீ வைஃப் தானே அப்படின்ற அதே மாதிரிதான் அந்த ஒய்ஃபுங்களுக்கும். நீ வெளியே பெரிய பிசினஸ்மேன் பெரிய ஆளு, நீ வீட்டுல ஹஸ்பண்ட் தானே, உனக்குன்னு இருக்கிற கடமை செய்யணும். இது வந்து பெருசா தப்பு. இது ஒரு சில புரிதல் தான். புரிதல் இல்லாம நான் எப்படி வேணா பண்ணுவேன், திரும்ப வந்து என் ஒய்ஃப் தானே என்னை விட்டு போக மாட்டான்றது நிறைய ஹஸ்பண்டுங்களுக்கு ஒரு தாட் இருக்கு. ஸோ அது சில இடத்துல உடப்படும் போது அவங்க கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுடுவாங்க. மேடம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வீட்டுக்கு வீடு வாசப்படி தான், பட் வந்து யாருக்கு யார் மூலயமா ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றத எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கவுன்சிலிங் அப்படின்ற போது கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் வந்து எவ்ரி Thursday இங்கே வந்து 11 to 5 ஒன்லி விமன்ஸ்க்கு வந்து ஃப்ரீ கவுன்சிலிங் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அது திரும்ப திரும்ப வீடியோவில் சொல்கிறேன், நிறைய பேர் அதை பெருசாக யூஸ் பண்ணிக்கல. வருவாங்க, அந்த டைம் முடிஞ்சு வருவாங்க, 6 மணிக்கு வருவா, 7 மணிக்கு வருவான்னுவாங்க, இல்லைன்னா 10 மணிக்கெலாம் எனக்கு ஃபோன் அடிப்பாங்க. ஸோ அது ஒன்று நடக்குது. இல்லை தேவைப்படுறவங்க எப்போ வேணால் வரலாம், கால் பண்ணி பிஃபோராக வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். அவங்களுக்கு அந்த புரிதல் தான். இந்த மாதிரி நடக்கும்போது நீங்கள் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ஆனால் அது கஷ்டம்தாங்க. ஒருத்தர் வந்துட்டு எல்லாருமே நம்ம மனுஷங்க தான், எல்லாருமே நம்ம உப்பு புளி காரம் போட்டு தான் சாப்பிடணும். நம்ம யாரும் போய் தியான நிலையிலேயே உட்காந்து இருக்கிறது யார் எது சொன்னாலும் அது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் வேறு வழி கிடையாது. நம்ம வந்து இதையே வந்துட்டு வச்சுட்டு நம்மளை இப்படி சொல்கிறாங்களே, நம்மளை இப்படி ட்ரீட் பண்ணுறாங்களேன்ட்டு நம்ம போய் உட்காந்துடக்கூடாது. எழுந்து நம்ம பாட்டு அன்றாட வேலையை பார்த்துட்டு அதுக்கு எதை நம்மளால முடிஞ்ச கவுண்டர் கொடுத்துட்டு வேலை பார்த்துட்டே இருக்கணும். எல்லா இடத்துலையுமே நம்ம ஒடுங்கி அதாவது அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுனால தான் இந்த பிரச்சனையே. வீட்லேயே ஒரு மாமியாரே கூட இருக்கட்டும், அவங்க பண்ணுறது தப்பு, அவங்க இப்படி பண்ணக்கூடாது ட்ரீட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் நம்ம சரி அவங்க பெரியவங்க அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே போனோன்னா அது தப்புன்றதே தெரியாமல் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இது எனக்கு தேவைன்றதை ஓப்பன் பண்ணி பேசணும். லேடிஸ் வந்து என்னன்னா தியாகிக மாதிரி நிறைய தியாகம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் உட்படுங்க மேரேஜ் ஆன புதுசில் அப்போல்லாம் இந்த அளவுக்குலாம் எனக்கு புரிதல், அந்த அளவுக்கு எனக்கு இதுவே கிடையாது, அவேர்னஸ் இல்லைன்னு சொல்லலாம். பாட்டு நான் டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பேன். இன்னைக்கு இப்படிலாம் உட்காந்து பேசுகிறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நானாக வெளியே வந்து தான் இந்த அளவுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு நம்ம நிறைய பண்ணுவோம், பண்ணிட்டு ஒரு சர்டன் ஸ்டேஜில் நம்ம இவ்வளோ நல்லது பண்ணுவோம், இவங்க ஏன் நம்மள்ட்ட இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, இவ்வளோ இதுவாக இருக்காங்களே அப்படின்னும் போது அது பெரிய வலி தான். ஸோ அது மாதிரி பெரிய தியாகமும் நீங்கள் பண்ண வேணாம், பெரிய வலியும் வேணாம். நார்மலாக உங்களால் என்ன முடியுதோ அதை பண்ணுங்க, முடியாததான் ஓப்பனாக சொல்லிடுங்க, இதுதான் என்னால் முடியும், இதெல்லாம் எனக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, செய்யவும் எனக்கு முடியலங்க அப்படின்னு சொல்லிடலாம். அதை விட்டு எல்லாத்தையும் நம்ம தலையில், இப்போ ஒருத்தருக்கு வந்து நீங்கள் ஒரு 50 கிலோ வெயிட் தான் உங்கள் தலையில் சுமக்க முடியும்னா நீங்கள் சுமக்கிறீங்கன்றதுனால 200 கூட வைக்கிறதுக்கு அடுத்தவங்க ரெடியாக இருப்பாங்க. ஆனால் அதை டிசைட் பண்ணுறது நீங்கள் தானே. என்னால் இவ்வளோ தான் முடியுங்க, 50க்கு மேலே ஒரு 10 கிலோ வெயிட் என்னால் முடியுங்க, நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்து 100 கிலோ வைக்க பார்த்தா என்னால் முடியாதுன்றது நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, அப்படிதான் நான் சொல்லி இங்கே கவுன்சிலிங் கொடுக்கறதே அதுதான். உங்களுக்கு என்ன முடியுதோ ஓப்பனாக பேசுங்க. ஏன்னா எல்லாத்தையும் போட்டு அடைச்சி உள்ளே வைக்கிறதுனால யூட்ரஸ் அவங்களுக்கு பிரச்சனையே ஆகுது. லேடிஸ்க்கு எல்லாருக்குமே நீங்கள் ஒரு யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கிறலாம் உட்கார வச்சு பேசுங்களேன், பார்த்தீங்கன்னா அவங்களோட அவ்வளோ கதைங்களாக சொல்லுவாங்க. அவங்களுக்கு அவ்வளோ தாண்டி வந்திருப்பாங்க, உள்ளுக்குள்ளே போட்டு அழுத்தி. அதனால் வந்து வெளியே வரணும் எல்லாமே. ஓகே மேடம். மேடம் நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலிங்னா என்ன, அந்த கவுன்சிலிங்கான என்ன காரணத்தால் ஒரு மெயினாக வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன விஷயமே பெருசாக பாதிக்குது பெண்களை, மனநோய்கள் வந்து கொடுத்துருக்கு. இன்னொன்று மேடம், நமக்காக ஒருத்தர் நம்ம கஷ்டத்தையோ நம்மளோட ஒரு மன சங்கடத்தையும் கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்றதே ஒரு பெரிய விஷயம். நீங்களும் எவ்வளோ பிஸியில் இருந்தாலும் பல பேர் எந்தெந்த டைம்லலாம் உங்களை கால் பண்ணுறாங்க. கண்டிப்பாங்க நைட் எனக்கு 11 மணிக்கு கூட கால் வருங்க. வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக பேசுவேன், 10 நிமிஷம் பேசிட்டு நாளைக்கு கூப்பிடுங்கம்மான்னுவேன். அது மெயினாக அவங்களுக்கு கொஞ்சம் பேசும்போது தான் அவங்களுக்கு ஒரு மனம் நிம்மதியாக இருக்கும்.
இங்க ட்ரீட்மெண்ட்னு வரதை விட உங்களை பார்த்து சும்மா பேசிட்டு போலான்னு வரவங்க கூட வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஓகே. கொஞ்சம் பேசினா நீங்க அது இது சொன்னபடின்னு அது மாதிரி நடக்கிற மேடம், பரவாயில்ல இப்போ நான் எதையும் போட்டுக்கிறது இல்லை, நான் அப்படியே ரொம்ப கேஷுவலா போறேன். இது எடுத்து சொல்ல ஆள் கிடையாது, வீட்டுல எல்லாம் அந்த அளவுக்கு புரிஞ்சுப்பாங்களான்றது பாக்குறவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும் தான். இது இது உயிருங்க, உயிர் சம்பந்தம் 2 பேருக்குமே. ஆண் தனி பெண் தனி. நான் ஆண்னா இப்படிதான் பண்ணுவேன், நான் பெண்ணுன்னா இப்படி அப்படிலாம் கிடையவே கிடையாது. 2மே உயிர் தான். இப்போ உங்களுக்கு அடிச்சாலும் வலிக்கும், எனக்கு அடிச்சாலும் வலிக்கும், அவ்வளவுதானே. அதுக்கே மேடம் வேணும் அடிக்கலாம் அடிக்க வேணாம். இல்ல நான் சொல்றேன், இப்போ பெயின்ன்றது ஒண்ணுதானே. இப்போ நான் உங்களை ஒண்ணு சொன்னாலும் உங்களுக்கு வலிக்குதான் செய்யும், ஐயோ இப்படி பேசிட்டாங்களே. நீங்க அதேதான். அதை விட்டுட்டு இது ஆண்னா அப்படிதான் இருப்பாங்கன்னு சில லேடிஸே சொல்றாங்க. இங்க ஒரு பாட்டிமா சொல்றாங்க, ஆமா ஆம்பளை அப்படிதானே மேடம் இருப்பான், இவதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு. மருமகளை பத்தி கம்ப்ளைண்ட்டுங்க. ஓகே. அதாவது 2வது சிட்டிங் அவங்க வராங்க, அவங்களுக்கு தெரியாம வந்து பேசும்போது பையனோட வராங்க. அப்ப சொல்றாங்க, அப்ப அம்மா நீங்களும் ஒரு பொண்ணுதாம்மா, இதே மாதிரி நீங்க இதெல்லாம் தாண்டி வந்திருக்கீங்கன்னா அவங்க அதை பெருசா எடுத்துக்கல. கண்டிப்பா நீங்க மருந்தை விடன்றத திருந்துன்றத நிறைய சொல்லியிருக்கீங்க மேடம். கண்டிப்பா கண்டிப்பா உங்க சேவை அதிகமா தொடரணும். மக்களும் உங்களை நல்ல விதத்துல நல்ல விதமா அந்த மருத்துவ ரீதியாகட்டும் மன நிறைவுக்கான அத்தனை வழி நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கீங்க மேடம். அடுத்த கண்டிப்பா. நிகழ்ச்சியில் கண்டிப்பா இன்னும் வேற ஒரு டாபிக்ல உங்களை நான் பார்க்குறேன். கண்டிப்பா. தேங்க்யூ மேடம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்ஸ்.